ஓம் சாந்தி. நன்றாக சௌகரியமாக அமர்ந்து கொள்வோம். உடலில் எந்த அசைவுகளும் வேண்டாம். கவனத்தை உடலில் இருந்து திருப்பி மனதின் பக்கமாக கொண்டு செல்வோம். சுயத்தை அனுபவம் செய்வோம். நான் ஒரு ஆத்மா, ஆன்மீக சக்தி. நான் அழிவற்ற சக்தி. எனக்கு மரணமே கிடையாது. மரணம் என்பது இந்த சரீரத்துக்கு மட்டுமே. நான் ஆத்மா, என்றென்றும் இருப்பவன். எனக்கு அழிவே கிடையாது. எனக்கு வேண்டிய அனைத்தும் எனக்குள்ளேயே இருக்கின்றன. எனக்கு தேவைப்படும் சாந்தி, அன்பு, சுகம், ஆனந்தம், சக்தி, ஞானம் அனைத்துமே எனக்குள்ளேயே இருக்கின்றன. பல பிறவிகளாக நான் சரீரத்தை எடுத்து பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சுழன்று கொண்டிருப்பதால் என்னுடைய ஒரிஜினல் தன்மைகள் அனைத்தும் மர்ஜ் ஆகிவிட்டன. இப்பொழுது சுயம் பரமாத்மா சுப்ரீம் டீச்சராக வந்து நான் மறந்துவிட்ட அனைத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்துகின்றார். நான் அதிகாரி ஆத்மா. நான் ஆத்மா, சுயராஜ்ய அதிகாரி. என்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது எனக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது. நான் தேவதை குலத்தை சேர்ந்த, தேவதை வம்சத்தில் வழிவந்த தேவகுல ஆத்மா. எனக்குள்ளே சர்வ குணங்களும் சர்வ சக்திகளும் நிறைந்து இருக்கின்றது. நான் உலக நன்மையை கருத்தில் கொண்டு என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலை உருவாக்குகின்றேன். நான் திருப்தியான ஆத்மா. எனக்கு என் மீதே திருப்தி இருக்கின்றது. எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த விஷயங்கள், உறவுகள் அனைத்தின் மீதும் எனக்கு திருப்தி இருக்கின்றது. எனக்கு கிடைத்த தெய்வீக ஞானத்தின் மூலமாக கர்ம விதியை நான் சரிவர புரிந்திருக்கின்றேன். எனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றதோ அவை அனைத்தும் கர்ம விதிப்படி சரியாகத்தான் கிடைத்திருக்கின்றது என்ற புரிதல் இருப்பதால் நான் திருப்தியோடு இருக்கின்றேன். இந்த திருப்தி எனக்குள்ளே மகிழ்ச்சியின் அனுபவத்தை ஏற்படுத்துகின்றது. நான் சுகஸ்வரூபமான ஆத்மா. நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி.